யார் அது? நீங்க யாருன்னு கேட்டான். வீட்டுக்காரன் சொல்லு. வீட்டுக்காரம்மா. வாடகை கொடுக்கலையாடி? இங்க வரைக்கும் தேடிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்காரனா? வாடகை வீட்டுக்காரர் கிடையாது, சொந்த வீட்டுக்காரர். சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு. அவர் வீட்டுல நீ குடி இருக்கியா? அப்புறம் அதுக்கு வாடகை கட்டி இங்க வந்திருக்காரு. உங்க ரெண்டு வீட்டுல நான் குடி இருப்பேன். ரெண்டு வீட்லயும் குடி இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஆளா? என்னம்மா எங்க போனாலும் இடிச்சுட்டு வராரு. கையில வாச்சக்காரன் வேற. எட்டு எட்டு பாக்கணுமா? என்னமோ பாக்குதான். யாரு? என் முண்டாட்டி. ரெண்டு பேர்ல இந்த பிள்ளை தான் கூட்டிட்டு போறேன். முண்டாட்டியா? என்னம்மா அப்படி சொல்றாரு? நான் ஏற்கனவே ஒருத்தர் விரும்பி இருக்கேன் உங்க அண்ணனை. இருங்க இருங்க. இதுல யாரு? ரெண்டு பேர். எங்க அண்ணன் தான் விட்டுட்டு ஓடி போயிட்டாரப்பா. இருங்க இருங்க இருங்க. உன்னை விட்டு போயிட்டானா? எங்க விட்டு போயிட்டாரு? அவருக்கு பல வேலை இருக்கு. சரி, அவர் சாதாரண ஆளா? அது உண்மைதான். அவருக்கு என்ன அவர் பெரிய ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது உண்மை. வரவேற்பு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. யார் நீங்க? ரெண்டு பேர்ல யார் பொண்டாட்டி? எனக்கு யார் யாருக்கே பொண்டாட்டி? என்ன சீட்டு குளிக்க போறதா? சீட்டு குளிக்க போட்டு பிச்சு போடுவோம் பிச்சு. யார் யாருக்கே சீட்டு குளிக்க போறது? யார் நீங்க முன்னாடி? என் முன்னாடி இருக்கீங்க. சின்னதுல பார்த்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. தெரியாம இருக்கீங்க. ஆளு தெரியாம தடவுறாரு வந்து. நீங்க ரெண்டு பேரும் சோப் போடுங்க. என் முண்டாட்டி யாரை கண்டுபிடிக்கிறேன் நான். ரெண்டு பேரும் சோப் போடுங்க. அப்படி ஒண்ணும் அவசியமே கிடையாது. உங்கள்ட்ட சோப் யார் யாருக்கா பொண்டாட்டி? யாரு பொண்டாட்டி? என் முன்னாடி நீங்க கட்டி விட்டு கப்பலுக்கு போயிட்டு இருக்கீங்களா? இருக்குன்னு கொண்டு அப்படியே யார் யார் பொண்டாட்டி? யார் நீங்க முன்னாடி? யார் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க? யார் தெரியுமா? என்ன வேலைய வந்தீங்க? என்ன இதுக்கு வந்திருக்கீங்க இங்க? அதுக்கு தான் லைட்டா காமிச்சா தெரிஞ்சு போயிரும்ல. பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல. பார்க்கலாம், கேட்க கூடாது. கேட்கலாம், பார்க்க கூடாது. பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. பார்க்கவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். ஒண்ணு வச்சுக்கலாம், ஒண்ணு வச்சுக்க கூடாது. சத்தியமும் ஒண்ணு வச்சுக்கலாமா? சத்தியமும் ஒண்ணு வச்சுக்க கூடாது. அம்மா என்னைய முதல்ல இங்க வச்சுக்க கூடாது. நீ முதல்ல கிளம்பு. நீ இப்பதான் சரியா பேசிருக்க. நீ கிளம்பு. சொல்லியிருந்தா அவர் கூட போயிருக்கலாம். அவர் கூட நீயும் போயிருக்கலாம். இந்த அசிங்கம் அவமானம் தேவையா? நட அள்ளிண்டு போறது. எதுக்கு வந்திருக்கீங்க? காவிய புகழ் கொண்ட கடும பழகி சொந்தக்காரன். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என் மாதிரி காளிமுத்து. அதுக்கு எங்க அப்பா சடைய, சரி, அம்மா சடச்சு, அண்ணன் கணபதி, தம்பி மணிகண்டு. சரி, வேட்டைக்கு புறப்பட்டு வேட்டை புறப்படும் போது வெள்ளி மனித கியூ நோக்கி பார்க்கின்ற வேலையிலேயே ஆயிரக்கணக்கான மான்குட்டி. சரி, எத்தனை குட்டி? ஆயிரக்கணக்கில் 1000 குட்டி. அதுல அழகான குட்டி உங்களை மாதிரி குட்டியை பாத்துங்க. இது ஒரு பெண்ணுக்கும் ஒரு மான்குட்டிக்கும் எப்படி சொல்றீங்களே, சரியா இருக்காது. பெண்ணுக்கு அதாவது மனிதனுக்கு 6 அறிவு, சரியா? மான்குட்டிக்கு 5 அறிவு. ஒரு 5 அறிவு எனக்கு என்ன வாழா யாரு? இங்க பாருங்க, சரியில்லைன்னா சரி வரை வைக்கணும் முதல்ல. அதுக்காக வாழு முளைக்க வைப்பீங்களோ? எனக்கு என்ன வாழா இருக்கு மான்குட்டி மாதிரி? மரம் குரலா போச்சுன்னா எப்படி? மரம் குரலா போச்சு நூலை பிடிக்கணும். மனசு குரலா போச்சுன்னா நல்ல நூலா படிக்கணும். மனம் வந்து செம்மையானா மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நூலு கோலா இருக்கு, மரம் கோலா இருக்கு. என்ன செய்யணும்? என்ன பண்ணா? நூல் பிடித்து அங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு காவிய தடவிக்கிட்டு சரியா பிடிக்கணும். அடிப்பாங்க, கண்டபடியே பிடிக்க கூடாது. என்னாச்சு? என்ன பண்ண? சரியா வரும், சரியா வந்துடும். சரி, மனசு குரலா போச்சுன்னா நல்ல நூலா படிச்சு ஆன்மீக சிந்தனையோட படிச்சோம்னா மனசு தெளிவாகும். சிந்தனை படிப்பது சிந்தனை இல்லைங்க, படிக்கணுங்க. படிக்கும் போது ஒரே நிலை. எண்ணிலை மாறினாலும் எண்ணிலை தன்னிலை மாறக்கூடாது. தண்ணில மாறக்கூடாது. ஆமா, படிக்கிறோம் சொல்லி நம்ம கவனத்தை இங்க வச்சுட்டு வேற பக்கம் நம்ம ஏட்ட கெடுதான் படிச்சவன் பாட்டை கெடுத்தான் கதையா போயிடக்கூடாது. அதனால இந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கில் மானம் பார்த்தேன், ஆனா உங்க மாதிரி ஒரு மான்குட்டி அழகான மானம் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொன்னது தவறு. நீங்க யார வேணாலும் இருங்க, எங்க வேணாலும் போங்க. இந்த குட்டியை பிடிப்பதற்கு சாணவன பழனிசாமி செட்டியார் அவர்கள் ரூபாய் 100 வழங்கி இருக்கிறார்கள். யாருக்கு? மாமா உங்க பழனியாண்டி செட்டியார் அவர்கள் இந்த குட்டியை பிடிக்க 100 ரூபாய். இந்த குட்டிக்கு 100 ரூபாய் தானே? பிச்சு கூட பிச்சு. என்னது? என்னையா? என்னது? எங்க இருக்கு குட்டி? எங்க இருக்கு குட்டி? நிக்குது. எங்க நிக்குது? இந்த என்ன பிடிக்க வேண்டியதுனே? பிடிச்சிருவேன். இங்க வரக்கூடாது, பிடிச்சு தூக்கிட்டு போயிருவேன். அத இருக்கு. எது? அந்த குட்டி கொம்புல கணக்கு. இது ரெண்டு கொம்பு உறுதியான கொம்பு. இன்னல இருக்கு. இந்த கொம்பை பார்த்தா வாழையும் காணா கொம்பையும் காணா. என்ன இது? மான் குட்டியா இல்ல பூனை குட்டியா இல்ல நாய் குட்டியா கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு குட்டி. நீங்க தேடி வந்தது எந்த குட்டி? 1000 குட்டி பார்த்தா பிடிக்கல. சரி, காரணம் என்ன? என்ன எதான் பிடிக்கணும்? ஏன்னா நீங்க சொன்னீங்க என்ன மானுக்கு பெண்ணுக்கு சம்பந்தம் இருக்குன்னு. சரி, சம்பந்தம் இல்லையா? இல்லையா? சம்பந்தம் உள்ள வார்த்தை சம்பந்தப்படுத்து. சம்பந்தம் உள்ளத இல்லாததை எப்படி சம்பந்தப்படுத்து?
நீங்க ஏன் முடியாது? ஏன் முடியுமா? பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்க்கு அரை பைக்கு ஆகாது. இது இது உண்மை. ஆமா, இது உண்மையா? இது உண்மையா? உள்ள கருத்து இருக்கிறது. உள்ள கருத்து இருக்கா? இருக்கு. எப்ப பாத்தீங்க? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். எப்ப பாத்தீங்க? உள்ள கருப்பொருள் இருக்கிறது. அந்த கருப்பொருள் இருந்தாதான் வார்த்தைக்கு சிறப்பு சேர்க்க முடியும். பூசாரி பையில என்ன இருக்கு? பூசாரி பையில என்ன இருக்கும்? வெறும் திருநூறு இருக்கும். புலவனார் பையில ஏடு எழுத்தாணியும் இருக்கும். ஆசாரி பையில அரை ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கும். அப்ப என்ன காரணம்? வருங்கால மருமகள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ண போறாங்க. சரி, திருமணம் பண்ணும்போது தாலி செய்யறது யாரு? அவர்தான் ஆசாரி. அப்பனோட அந்த கணவனோட அப்பா. பொண்ணுக்கு தாய் மாமே, பொண்ணுக்கு மாமனாரு. அவர் அந்த பெண்ணுக்கு தாலி செய்யும் கூட ஒரு குண்டுமணி எடுத்து வச்சிருவாரு. அது தொழில் தர்மம். இன்னைக்கு விட்டோம்னா நாளைக்கு அதே நிலவு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணங்களாலே அப்ப இல்லாத மத்திய சம்பந்தப்படுத்தி வைக்கணும். முதல்ல சரி சம்பந்தப்படுத்தணும், படித்து வைக்கணும். படுத்துறீங்களா? ஏன்னா நீங்க சொன்னீங்களே என்னன்னு, மானுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவு. எதுக்கு சிறப்புங்கிறீங்க? எதுக்கு சிறப்புனா, ஏன்னா மனிதன் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மனுஷனை விட மிருகமே மேலும் நினைப்பேன். அதுதான் உண்மை. மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கு, தான் தான் வாழணும். ஆமா, தான் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் மனிதனுக்கு உண்டு. ஆனா மிருகத்துக்கு அப்படி இல்ல, சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஏன்னா ஒரு பறவை எடுத்துங்களேன், பறவைக்கு 4 அறிவு தான். 4 அறிவு படைச்ச பறவை கூட ஒரு காகத்துக்கு 4 சோற்று பருக்கை போட்டோம்னா அது கூட இருக்கிற எல்லா காக்கையும் கொண்டு விட்டுருவாங்க. காகம் இருக்கு, ஒரு காகம் செத்து போச்சுன்னா எல்லா காகங்களும் சேர்ந்து என்ன பண்ண, என்ன செய்யும்? கத்தும், கத்திக்கிட்டே வருமா? ஆமா. அப்ப என்ன ஆக, கூட்டு பிரார்த்தனை தான் முயற்சி ஆகும். ஆமா. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க, மிருக காட்சி சாலையில மிருகம் எல்லாம் பாருங்க. மிருகம் இருக்கும் போது பல ஒரு சிங்கம் என்னொன்னு சரி காட்டு எருமை இருக்கு பாத்தீங்களா, எருமை. ஆமா. அந்த எருமையை விரட்டிட்டு போகும். சரி, விரட்டும் போது எல்லா எருமை என்ன செய்யும்? எல்லா கூட்டத்தோட போய் இது கலந்துரும். ஏன்? அந்த கூட்டத்தோட கலக்கும் போது சிங்கமே பயந்து பின்வாங்கி போயிடும். அப்ப எத்தனை அறிவு இருக்கு? அதுக்கு 5 அறிவு தான். 5 அறிவு. ஆமா, 5 அறிவுல மிருகம் பட்டது. ஒரு மிருகத்தை காப்பாற்ற அத்தனை மிருகம் செய்யப்படுது. உண்மைதான். இன்னைக்கு நமக்கு 6 அறிவு. கண்ட கண்டதுல. ஆமா ஆமா, அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குமா? அப்ப என்ன சிறப்பு சேர்க்க முடியுமா? சரி, பறவை இருக்க கிளி, கிளிக்கு எத்தனை அறிவு? அது 4 அறிவு பறவை. 4 அறிவு பறவை. ஆமா, 4 அறிவு பறவைனா இப்ப சொல்வாங்கல, பழமொழி சொல்வாங்க, குரங்கு போல பப்பாட்டி, கிளி போல பொண்டாட்டி. ஏன் சொல்றாங்கம்மா? ஏன் கிளி போல பொண்டாட்டிங்க? கிளி என்ன பண்ணும்? சொன்னதை செய்யுமா கிளி பிள்ளை. கல்யாணம் ஆச்சு, அப்ப பொண்டாட்டி என்ன பண்ணுவா? படிங்கன்னா பொண்டாட்டி புருஷன் வச்சுக்குமே. என்ன இதுக்கு என்னத்துக்குன்னு கேக்குறேன். என்னமா நீங்க எதுக்கு நீங்க படிக்க ஒரு கதையை சொன்னீங்கன்னா அதை சொல்லாம நீங்க பொண்டாட்டி நான் புருஷன் எதுக்கு சொல்றீங்க? பேச்சுக்கு தானே. என்ன பேச்சுக்கு? சரி, அபிராமின்னு ஒரு பொம்பளை புள்ள. யாரு? அபிராமின்னு. காளிபுத்திர ஒரு ஆம்பளை புள்ள. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இது நல்லா இருக்குமே. உங்க பேர் என்ன? எமரு காளிபுத்து. இப்ப அபிராமினா அது யாரு? இல்ல, யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல. அபிராமி தெரியாதா? தெரியாது. அபிராமிட்டு தான் காளிமுத்து பாலையை குடிப்பான். யோ, என்னையா சொல்றீங்க? என்னம்மா என்னையா சொல்றீங்க? என்னன்னா அபிராமிங்கிறது ஆதிபரா சக்தி. ஆமா, காளிமுத்துங்கிறது காளி என்பது ஆதிபரா சக்தி. உங்க மகன் முத்துனா யாரு? முத்துனா முருகன். அப்ப யாருடைய பிள்ளை? ஆதிபரா சக்தி அபிராமியோட பிள்ளை. காளிமுத்து ஆற்ற பால் குடிக்கணும். அதான் சொன்னேன். விளங்குமியா? என்னது? பால் குடிச்சா விளங்குமா? இல்ல அறத்துப்பால், பொருள்பால், காவத்துப்பால். இது இருக்க விஷயம். பாலுக்கும் சிறப்பு சேர்க்கப்பட்டது. என்னாக அப்ப பொண்டாட்டி என்ன பண்ணுவா? எங்க திருமணம் ஆச்சு, நம்மளுக்கு வருங்காலத்துல குழந்தைகளா இருக்க போகுது. சரி, குழந்தைகள இருக்க முடியாது, பணங்களை தேடணும், போய் சம்பாரியான்னு சொல்லுவா. சரி, யாரு? பொண்டாட்டி.
பப்பாட்டி என்ன பண்ணுவா என்ன செய்வா என்ன பண்ணுவா அதான் கேக்குறேன் கூட இருந்தா போதும் சம்பாதிக்க வேணாம் சரி எனக்கு மட்டும் சொந்தமான போணும் அப்படி நினைக்கிறது யாரு பப்பாட்டிங்கிறீங்களா பப்பாட்டி யாருக்கு அப்பா டீ பொண்டாட்டி தான் வெப்பாட்டி பொண்டாட்டி தான் வெப்பாட்டி அப்ப என்ன காரணம் ரெண்டுமே ஒண்ணுதான் அது மாதிரி இப்ப கிளிக்கு பாத்தீங்களா சரி இந்த கிளிக்கு என்ன தன்மைனா என்ன தன்மை நான்கு அறிவுதான் ஆமா நான்கு பறவைகளுக்கு நான்கு பறவை பெண் பறவை ஆமா ரெண்டு பறவை இருக்கு ஆண் பறவை செத்து போச்சுனா பெண் பறவை வேற ஆண் பறவை கூட கூடாது ஆமா பெண் பறவை செத்து போச்சுனா அந்த ஆண் பறவை வேற பெண் பறவை கூட கூடாது இதானே இருக்க ஆமா என்னமே ஆமா எத்தனை அறிவு அது நான்கு அறிவுதான் அதனாலதான் இந்த குட்டியை பார்த்து ஆசை கொண்டு பிடிக்கலாம் என்று எண்ணுகின்ற வேலைகளையே சண்டால பாவி யாரு உன் தோழி அடுக்கலைனா நேரம் தூக்கிட்டு இந்த வார்த்தை எங்க அண்ணனுக்கு வர வேண்டியது தோழிக்கு வந்துருச்சு எனக்கு தெரியுங்க போஸ்ட் அவுட் ஆச்சுன்னா பாடத்து புறம் பூச்சாச்சு அந்த பாடம் சரியா வரும் நாங்க அப்படி இல்ல சபைய இருந்து பேசு சமயம் இருந்து பேசு எங்க யார் வந்திருக்காலும் எங்க யார்கிட்ட என்ன பேசுறோம் அது பேசாதான் தன்மை உண்டாகும் சிறப்பு சேர்க்கப்படும் அதனால எல்லாம் பேசுறீங்க 1000 குட்டியை பார்த்து பிடிக்கல ஆனா அந்த குட்டியை உங்களை விடவா என்ன விடவா இல்ல உங்களை காட்டிலுமா ஒரு குட்டியை பிடிக்க நீங்க என்ன தப்பா எடுக்கிறீங்க இல்ல தப்பா பேசுற மாதிரி எனக்கு தோணுது இப்படி ஏன்னா இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க நல்ல அது சுறுசுறுப்பான வேடுவரா இருக்கீங்க நான் கேக்குறேன் மான பிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு நான் வந்தாச்சுன்னா அப்படியே கடகடன்னு நிக்கிற முதல்ல அது அந்த தீயா வேலை செய்யணும் பாரு அந்த மாதிரி அது மாதிரி தான் நமக்கும் பிடிக்கும் சும்மா வவாவுக்கு போனா நீ தொங்கு நானும் தொங்கு தொங்குற எப்படா உள்ளவன் அவர் வந்தாரு எப்படா வருவாங்கற மாதிரி எதிர்பார்க்கல எடுத்தாரு உடைத்தாரு செய்வதை திறந்தச்சை செய்வதை திறந்தச்சை ஒரு மனிதன் செஞ்சாச்சு ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இப்பொழுதே செய் ஒரு தடவை செஞ்சிட்டானே கடைசி வரைக்கும் செய்வான் அப்படி எதிர்பார்க்கணும் அது மாதிரி எதிர்பார்க்கணும் ஏன்டா செஞ்ச அப்படிங்கற எண்ணங்கள் வரக்கூடாது ஆளாங்கற மாதிரி கேக்குறேன் கையில ஆயுதம் வச்சிருக்கீங்களே மானம் பாத்தீங்களே ஒரே அடி அடிச்சு தூக்கி தோல்ல போட்டு போயிருக்கணுமா இல்லையா முடியுமே ஏன் முடியல கிடையாதுங்க ஏன் முடியல இதை இவன் முடிக்க வேண்டும் ஓஹோ வேட்டை தன்மை இருக்கு வேட்டை தன்மை இருக்கு வேட்டை தன்மை என்ன கொண்டு வா அல்லது கொண்டு வா ஆமா ஒண்ணு கொண்டு போகணும் ஆமா இல்லன்னா கொண்டு போக வேண்டும் சரி வேட்டை தன்மை மானும் கூடும்போது அடிக்க கூடாது குட்டியா இருக்கிற மானை அடிக்க கூடாது தாய் கருவுற்று இருக்கும் போது அடிக்க கூடாது மான் தண்ணீர் பறக்கும் போது அடிக்க கூடாது திரேகத்துல வச்ச பிறந்தா அடிக்க கூடாது இது தர்மம் ஆமா அது மாதிரிதான் இந்த குட்டியை பார்த்து மத்துறது கைமடியா பிடிக்கணும் இங்க வரக்கூடாது மைக் அங்க இருக்கு எதை பிடிக்க வரிய குட்டியதான் மான் குட்டியை பிடிக்க சொன்னா பொம்பளை பிள்ளைங்க வந்து என்ன என்னகிட்ட எதுக்கு வந்தீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு நடிக்க தெரியல செய்முறை இயல் இசை நாடகம்டா இயல் என்ன பேச்சு இசைனா பாட்டு நாடகம்னா நடிப்பு இருக்குல்ல இருக்கு இயல் இசை நாடகம்டா நடிக்கிற இப்ப நீங்க வேற சிவாஜி கணேசன் நீங்க சாவித்ரி அதனால தான் ஒரு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க வச்சு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அது மாதிரி சிறப்பு இருக்கு முதலைய குட்டிக்கு ஏன்னா 1000 குட்டி பார்த்து பிடிக்கல இந்த குட்டியை பிடிச்சே சீரணுங்கிற எண்ணத்தோடு சீக்கிரமாக எனக்கு நீங்க தாரமணி சொன்னா பிடிச்சுக்குவேன் என்னது என்ன சகோதரரே ஒரு ஆளலஞ்சம் போட்டு இந்த ஆளை விரட்டி விடுங்க என்ன உங்களுக்கு வேணுப்பா குட்டியா பிடிக்கணுமாம்ல தாரம்னு சொல்லணுமா நான் உங்களுக்கு பொண்டாண்டியா இருக்கட்டும் ஒரு பொம்பளை ஏங்க இதெல்லாம் கேட்க முடியலங்க நீங்க ஒரு சபையில நின்னுகிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்க பொண்டாட்டி சொல்றாரு இந்த ஆளு பொண்டாட்டி ஆக முடியாதா யாரு உங்களை எப்படி நான் எப்படி உங்களுக்கு பொண்டாட்டி ஆவேன் எப்படி பொண்டாட்டி ஆவேன் என்கிட்ட பேசுறப்ப எச்சரிக்கையா பேசுங்க என்கிட்ட பேசும்போது நீங்க தெளிவா நினைச்சேனா உங்களை உங்க வாயால எனக்கு பொண்டாட்டி சொல்ல உங்களுக்கு பொண்டாட்டி நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பொண்டாட்டின்னு எப்போதுமே சொல்ல மாட்டேன் பேச வச்சு பாருங்க பாப்பா உங்க சண்டியா இருக்கணும் அரல பாப்பா பொண்டாட்டி சொல்ல வைக்க முடியாதா சொல்ல வச்சிட்டா சொல்ல வச்சுதான் பாருங்களே சொல்லவலே பாரியா பாரு கூறும் அப்படியா கூறும் கூறி பாரும்னா அப்ப எனக்கு நீ பொண்டாட்டி ஆக முடியாது அப்படிதானே முடியவே முடியாது ஆக்க வச்சுட்டா பார்க்கலான்றேன் இப்ப நான் ஒரு ஆம்பளை புள்ள பாட்டிமா உட்காருங்கம்மா கொஞ்ச நேரம் நான் ஒரு ஆம்பளை புள்ள நீங்க பொம்பளை பிள்ளை பொம்பளை புள்ள நான் யாரு ஆம்பளை பிள்ளை நீங்க யாரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை புள்ள போய் பொம்பளை கழுத்து பாட்டிமா உட்காருங்க அந்த பாயில கொஞ்ச நேரம் நீங்க அதை விட்டுருங்க நம்மள கவனிங்க அந்த அம்மா போயிட்டு போறாங்க பாவம் அந்த மாதிரி தூக்கம் வந்துருச்சு உங்களுக்கு வெட்டி தினமா வேலை என்ன கத்துறீங்கன்னா அதுக்கு என்ன என்னையா அது கால கொடுமையா இருக்கு உங்களுக்கு வேலை இல்லாம கத்துறீங்கன்னா அவங்க போட்டுங்கிறீங்க ஆமா நான் தான் கத்துறேன் வேலை இல்லாம நீங்க என்ன பெரிய கலெக்டர் வேலைக்கு வந்திருக்கீங்களா எனக்கு வேலை முறிக்கிறதுக்கு நான் போயிருவேன் போக வேண்டியதானே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிருவேன் நான் கொடுக்க மாட்டேன் கிழக்க வெளுத்தாலும் நான் கொடுக்கவே மாட்டேன் சத்தியமா சொல்றேன் முக்கனே இந்த குட்டியை நான் மட்டும் தூக்கல நான் வேட்டைக்கு போக மாட்டேன் ஐயே எந்தாலும் என்னையா ஒரு முடிவோட வந்திருக்காரு போல இருக்கு பாப்பா பார்க்கலாம் இப்ப பாப்போம் நான் ஆம்பளை புள்ள சரி நீங்க ஒரு பொம்பளை புள்ள நான் போய் ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறேன் சரி பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறீங்க தாலியை கட்டினா அந்த பொண்ணு அந்த ஆடவனுக்கு என்ன வேணும் பொண்டாட்டி பொண்டாட்டி ஆமா அப்ப அதே பொண்ணு
அவர் என்ன சொல்லணும்? அவன் புருஷன். ஆம்பளை புள்ள யாரு? அவன் புருஷன். பொம்பளை புள்ள யாரு? பொண்டாட்டி. யாருக்கு யாரு பொண்டாட்டி? தாலி கட்டுனவா புருஷன், தாலி வாங்கிக்கிட்டவா பொண்டாட்டி. தாலி கட்டியாச்சு. ஆமா. ஆம்பளை தாலியை கட்டிட்டேன். ஆமா. ஆம்பளை தாலியை கட்டிட்டேன். பொம்பளை தாலியை வாங்கிட்டா. சரி. ஏன்னா நான் யாரு? நீங்க யாருன்னா நீங்க வேடுவரு. நான் யாருன்னு யாருன்னா எனக்கு என்ன தெரியும்? நான் ஆம்பளை, நீங்க பொம்பளை. ஓ அப்படி சொல்றீங்களா? சரி. நான் ஆம்பளை, நான் பொம்பளை. பொம்பளை. சரி. நான் தாலியை கட்டிட்டேன். யாருக்கு? பொம்பளைக்கு. சரி. பொம்பளை யாரு? என்னம்மா? யாரோ ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டிருக்கீங்க அப்படி சொல்லுங்க. யாரோ ஒரு பொண்ணை கட்டியாச்சு. சரி கட்டியாச்சு இருக்கோம். சரி. நீங்க போய் ஒரு ஆம்பளை புள்ளைய நான் யாரோ ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பண்ணியாச்சு. சரி. நீங்க என்ன வேணும்? நான் பொண்டாட்டி அவருக்கு. என்ன வேணுங்க? நான் பொண்டாட்டி அவருக்கு. அதான் பொண்டாட்டினே. அதான் பொண்டாட்டி. பொண்டாட்டி அவருக்கு தான் பொண்டாட்டி வேணும். நீங்க அப்படி சொல்றீங்க. யாரு? மைக்கெடுத்து மண்டைய பறந்து விடு. நான் கோவக்குரியான ஆளு. யாரு? நல்லா சொல்லுங்க. நீங்க வாடி வேற மாதிரி கேட்டுருங்க. கோவக்குரியான ஆளு. குட்டி குண்டான பிரபை சொல்லுங்க. சொல்லுங்க சீக்கிரம். ஆறு சொல்லுங்க பாப்போம். அத்தனை ஏற்படுத்தி தன்னானே நானே நான் லகிச்ச பாவே அவவச்சே தில்லேலேலோ அத்தனை ஏற்படுத்தி தன்னானே நானே நான் லகிச்ச பாவே அவவச்சே தில்லேலேலோ. பள்ளியம்மாங்க போயிட்டாங்க. பறவை விரட்ட போயிட்டு வராங்க. இல்ல நான் கேக்குறேன், ஏய்யா உள்ள கொஞ்சம் தண்ணி குடிக்க கூட போக கூடாதா? ஏன் பொம்பளை பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு பாட்டு வராதா? பொம்பளை பிள்ளை தண்ணி அடிக்க கூடாதுங்க. தண்ணி யோ பச்சை தண்ணியா? அந்த பழக்கம் இருந்தா வீட்டுல தீய வச்சு கொளுத்தி விடுவாங்க. தீயா? நான் இங்க வர முடியுமா? நாங்க கொளுத்தி விடுவோம். அது வேற விஷயம். வீட்டுல அப்புறம் கொளுத்துறது. எங்க போனீங்க இப்ப? நல்ல பிள்ளையா இருக்கிறதால தானே உங்க கூட நான் வந்துகிட்டு இருக்கேன். இருக்கா இல்லையா? அப்படி கேளுடா. ஐயே இருக்குங்க. நான் பிரிட்ஜ்லயே வச்சிருந்தேன். அப்புறம் இருக்குடா. வெள்ளி மலை வேண்டாம் தன்னாலே நானே ஏதோ கூட்டம் தலைவரமா. வெள்ளி மலை வேண்டாம் தன்னாலே நானே ஏதோ கூட்டம் தலைவரமா தில்லேலேலோ. புலி வட்டம் அணை இருக்கு தன்னாலே நானே புலி வட்டம் அணை இருக்கு தன்னாலே நானே இதை சொல்லி வச்சு பிடிப்பனமா தில்லேலேலோ. இவள் நேரம் மாணவன் இந்த குட்டின்னு மட்டும் ஏமாறுறீங்க பண்ணீங்க. உங்களுக்கு ஐட்ட வேணும். இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, என்னது? இந்த குட்டி மட்டும் போட்டிருந்தா அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்க அப்பா சந்தேகத்திலே பத்திருப்பானோ? ஆமா கேக்குறேன். எதை கேட்டா சந்தேகப்பட்டு கேட்க கூடாதாமா? பேசுறது தப்பா இருந்தா சந்தேகப்பட்டு கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்கலாம்ல. பாருங்க, பெண்களுக்கு பெண்கள் சப்போர்ட்டா? ஆமா. அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பேசுவா? தப்பு தப்பா பேசுறாரு அந்த ஆளு. தப்பாவா? ஒரு மான பிடிக்க வக்கு இல்ல, வகல்ல, துப்பு இல்ல. நீங்க தான் ஆம்பளை. நீங்க எதுக்கு? உங்களை யார் யார சொன்னது? அது அப்பன் சொத்த அந்த கேட்டு படிக்க சொன்னா. ஓ கட்டண பொண்டாட்டி இருந்தாலும் அவ அனுமதிச்சா தான் தொடணும். இல்லைனா இல்லனா கேஸ் கொடுத்துருவோம். நாங்க கேஸ் குடிச்சு உள்ள வச்சிருவோம். கேஸ் கொடு. அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் நோக்கனா நோக்கனா அப்படி நோக்க நோக்க நடி நோக்க இருந்தா ஒருதலை காதல் சரி வருமா? வராது. ஒருவர் மட்டும் விரும்பினா சந்தேகம் கேளுங்களேன். என்ன சந்தேகம் தெரியுமா? குட்டி மட்டும் போட்டுருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன்னு சொன்னீங்க. மான் குட்டி ஓடி வந்திருக்கு, நீங்க பின்னாடி விரட்டி வந்திருக்கீங்க. மான் குட்டி குட்டி போட்டது போடலன்னு உங்களுக்கு எப்படியா தெரியும்? என்னது? எதா இருந்தாலும் என்ன லட்சியம் வேணும் வாழ்க்கையில? மனுஷனா பொறுத்த லட்சியம் இருக்கணும். ஆமா. லட்சியம் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு சாதிக்கணும். அதாவது ஒரு மனுஷன் வாழும்போது சரி நம்மள பார்த்து பல பேர் போற்றணும். ஆமா. அரா குறுகிய காலத்துல இவ்வளவு பெருமான பணக்காரன் ஆயிட்டேன். ஆமா. அப்படி பணிவிட. ஆமா. எப்படி அப்படி பேச வைக்கணும். சரி அத வச்சு அதுக்காண்டி அடுத்து கொஞ்சம் ஆட்டே போடக்கூடாது. தானா உழைக்கணும், தானா சம்பாதிக்கணும். சரி. நானா புலி மாதிரி. என்ன புலிக்கு என்ன தன்மை? தேசிய விலங்கு புலி. கார்த்திகை ராஜா சிங்கம். கார்த்திகை ராஜா சிங்கமா இருந்தாலும் தேசிய விலங்கு புலியை ஏச்சாங்க. கார்த்திகை ராஜா சிங்கமா? கார்த்திகை ராஜா இல்லங்க, அது குட்டியானே. கார்த்திகை ராஜாவா? கார்த்திகை ராஜா. கார்த்திகை ராஜா குட்டியானே. நம்ம ஏன் தெரியுமா? புலி வேட்டைக்கு புறப்படும். வேட்டைக்கு புறப்படும் போது 1000 குட்டியை பாருங்க. எதை முதல்ல பார்த்து நோக்குதோ தேர்வு செய்யுதோ அதைத்தான் முடிக்கும். பக்கத்துல படுத்தாலும் அது பார்க்காது, பிடிக்காது. அதே மாதிரிதாங்க ஒவ்வொன்னா தேச
தேசிய பறவை, தேசிய விலங்கு, தேசிய மரபணு சொன்ன. ஆமா. தேசிய பறவை என்னது? தேசிய பறவைனா மயில். ஏன் மயில வச்சாங்க தெரியுமா? ஏன் மயிலும் இனப்பெருக்க வைத்துக் கொள்ளாது. எப்படிங்க? இப்ப மயிலும் இனப்பெருக்க வச்சுக்காது, ரெண்டும் ஒண்ணா கூடாது. கூடாது. அதனாலதான் சத்தியமா சொல்றேன். ஓஹோ, இது ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆரம்பத்துல இருந்து சந்தேகமே வந்துகிட்டு இருக்கு பேசுற பேச்சு பாரு. இப்ப மயிலும் இனப்பெருக்கம் செய்யாது, ஒன்று கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் 10 மாதம் கருவில் சுமந்து குழந்தை பெறக்கூடிய தன்மை பெண்ணுக்கு உண்டு. சரி. ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும், ஒரு பசுவும் காளையும் சேரணும். சுருக்கமா சொல்றேன், பசுவும் காளையும் சேர்ந்தா ஒரு கன்று பிறக்கும். சரி. ஒரு ஜீவராசியும் சேரும்போது அங்கே கரு உருவாகும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு மயிலும் இன்னொரு மயிலும் சேராதுன்னு சொல்றாரு. ஆமா. அப்ப மயில் குஞ்சு எப்படி வந்துச்சு? மயிலும் சேராது. மயிலும் சேராது. ஒரு ஆணு அப்ப மயில் குஞ்சு எப்படி வருதுன்னு கேக்குறேன். பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபட்டால் குழந்தை உற்பத்தி ஆகும். ஆமா. ஒரு நாயே இல்லறத்தில் ஈடுபட்டா நாய்க்குட்டி பிறக்கும். ஒரு பசுவும் ஒரு காளை ஒண்ணு சேர்ந்தா கன்று பிறக்கும். ஒரு பன்றி சேர்ந்தா பன்னிக்குட்டி பிறக்கும். அப்ப மயிலும் சேரலையே, மயில் குஞ்சு எப்படி பிறக்குது? ஒண்ணு சேராதப்ப எப்படி பிறக்கும்? யாருக்கா சந்தேகம் இருக்கானு கேள்வி பாப்போம். யாருக்கா சந்தேகம் இருக்காது? நான் கேட்டது சரிதானமா? அப்ப மயில் சேரலன்னு சொல்றாருல்ல, சேராம எப்படி மயில் குஞ்சு வந்ததுன்னு கேக்குறேன். ஒட்டமை எல்லாம் கண்டு தெரியாதுமா. பெண் மயில் ஆண் மயிலும் சேரணும், அப்பதான் மயில் குஞ்சு வரும். சேராதுன்னு சொல்றாரு, அப்புறம் மயில் குஞ்சு எப்படி வந்தது? சேராம அப்ப இந்தியாவோட தேசிய பறவைன்னு சொன்னாங்களே, ஏன் வச்சாங்க? காரணத்தை சொல்லுங்க. மயில் குஞ்சு எப்படி வருது? காரணம் சொன்னா ஏத்துக்குவீங்களா? காரணம் ஏத்துக்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க காரணம் சொன்னா ஏத்துக்கிற மாதிரி சொல்லுங்க. கேக்குறது நியாயமான கேள்விதான். சரி. ஆனா யாருமே கேட்கல, புதுசா கேக்குறீங்க. யாருமே கேட்கல. நீங்க சொல்றாங்க தலைய ஆட்டிட்டு போவாங்க எல்லாரும். எனக்கு சந்தேகம், வாழ்க்கையிலும் சந்தேகமா இருக்கு, வசனத்திலும் சந்தேகமா இருக்கு. சந்தேகத்தோட சந்தோஷம் கேடுங்க. அது சந்தேகம் வரணும், தெளிவுபடுத்திக்கணும். உடனே சொல்லுங்க பாப்போம். மயில இனப்பெருக்கம் வைத்துக் கொள்ளாது. ஒரு ஆணு பெண்ணு கூடாதான் குழந்தை உற்பத்தி ஆகும். மயில் சேராம எப்படி இனப்பெருக்கம் உண்டாகாம எப்படி மயில் குஞ்சு உற்பத்தி ஆகுது அப்படி கேக்குறீங்க. ஆமா. அது ஒரு சின்ன சான்று. இப்ப காலையில மயில் இப்பெல்லாம் வீட்டுக்கு விட மயிலா தெரியுது. நிறைய இருக்கு. மயில பார்க்க முடியாது. ஆமா. அன்னைக்கு மயில பார்க்க முடியாது. இப்ப நிறைய பார்க்கலாம். பார்த்தா ராலி மயில மட்டும் தான் பார்க்கல, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சரி. இன்னைக்கு கோழி மாதிரி தெரியுது இன்னைக்கு. அது உண்மைதான். அப்ப என்னாக இந்த மயில் காலையில தோகை விரிச்சு ஆடும். எந்த மயில்? ஆண் மயில். சரி. ஆண் மயில் தோகை விரிச்சு ஆடும். சரி. அப்ப எப்ப விரிக்கும்னா மேகம் மூட்டமா தெரியும், எப்படி மழை வர மாதிரி தெரியும். ஆமா. நம்ம ஆளுங்க விடியற் காலையில இருட்டுக்கு நம்ம ஆளுங்க மழை வர போகுதுன்னு வச்சு என்ன பண்ணுவாங்க? காரணம் அது இல்ல, ஆனா ஒரு மயிலுக்கு காம உணர்வை தூண்டுகிற பொழுது தோகை விரித்து ஆடும். அதான் உண்மை விஷயம். ஆமா. அப்ப என்ன காரணம்னா ஒரு ஆண் பறவை தோகை விரிச்சு ஆடுதுன்னா தன்னுடைய காமத்தை போக்குவதற்காக தோகை விரிச்சு ஆடும். சரி. இப்ப நம்ம ஒரு ஆண் பறவை வச்சுக்கோமே, எதுக்கு? பேச்சுக்கு தானே. என்ன எல்லாத்துக்குமே இவரையே சத்துக்கிறாரு? ஏமா அப்புறம் நிக்கிறது நாம ரெண்டு பேரு, நம்ம ரெண்டு பேரும் வச்சு பேச முடியும். சரி. நான் ஒரு ஆண் பறவை. சரி. நீங்க பெண் பறவையா? அப்ப ஆண் பறவை என்ன பண்ணா தோகை விரிச்சு ஆடும்போது பெண் பறவை பக்கத்துல போய் நிக்குமா? ஆமா நிக்கும். சரி சரி. பாத்துறீங்களா? நிக்கும். சரி. நிக்கும் போது அப்ப அந்த பெண் பறவையை பார்த்த உடனே இப்ப யாரு பெண் பறவை? நான் தான். ஆண் பறவை யாரு? நீங்க தான். அப்ப பெண் பறவையை பார்த்த உடனே ஆமா சரியா கேட்டு சரியா சொல்றாருன்னு கேட்டாங்க. ஆம்பளை பொம்பளை பார்த்தவன கொஞ்சம் நோக்க வரல. எனக்கு சந்தேகம் வர்ற மாதிரி அவங்களுக்கும் சந்தேகம் வந்துரும். உங்க சந்தேகத்தை நான் கேக்குறேன். சந்தேகத்தை தெளிவுபடுத்துறேன். சரி கேளு. என்ன ஆகுது? அப்ப ஆண் ஒரு பெண்ணை நோக்கும்போது காமம் உண்டாகும். சரி. பெண்ணை பார்த்த உடனே காமம் உண்டாகும். பெண்ணை அடையணுமேங்கற எண்ணம் தோணும். சரி. ஒரு சில பெண்ணு ஐயே எவ்வளவு அண்டா இது கர்மத்தை பார்த்தோன்னு தோணும். சரி. சரி. அப்ப அந்த பெண் பறவை என்ன பண்ணா? ஆண் பறவை பார்த்த உடனே சரி ஆண் பறவை தன்னுடைய வீரியத்தை கீழ விட்டுரும். ஆண் பறவை வீரியத்தை கீழ விட்டுரும். சரி. அந்த வீரியத்தை எது சாப்பிட தெரியுமா? பெண் பறவை. ஓ, யார் வீரியத்தை? ஆண் பறவையுடைய வீரியத்தை எது சாப்பிடும்? பெண் பறவை. இதுல ஆண் பறவை யாரு? நீங்க. பெண் பறவை யாரு? நானு. யார் வீரியத்தை யார் சாப்பிடும்? இதுக்கு நாங்க சாப்பிடுறோம். மண்டைய பொளந்து போடுவோம். பொளந்து ஆளு மண்டையில கேட்டதுக்கு முன்னால கடைசி வேற ஒரு வேட்டைக்கு வையனா யாருது அதுக்கு நான் பால் டாயில குடிக்கலாம்யா? நீங்க சாப்பிட்டீங்கன்னு வெச்சீங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பொட்டி அது போட்டு நொறுக்கி போடுறேன் தெரியுமா உன்னைய? நொறுக்குங்களா? அப்ப என்ன ஆகுது? அந்த வீரியத்தை வந்து பெண் பறவை சாப்பிடுது. அப்பதான் கர்ப்பம் தரிச்சு குஞ்சு பறிக்கும், ஒரு முட்டை இட்டு குஞ்சு பறிக்கும். இதான் தன்மை. இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம். இறைவா, சந்தேகம் வந்தா கேட்கணுமா கேட்க கூடாது? நல்லா கேளுங்க. சந்தேகம் வந்தா கேட்கணும்ல? நல்லா கேளுங்க. 5 பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, ஏதாவது தலையாட்டி சொல்லுங்க, கேட்கணும்ல? சரி. ஒரு பறவையுடைய வீரியத்தை இன்னொரு பறவை பெண் பறவை எடுத்து சாப்பிடுதுன்னு சொன்னாரு. ஆமா. கரு உருவாயிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் கேக்குறேன், சாப்பிடுற சாப்பாடு எங்க போகும்? சாப்பிடுற சாப்பாடு வந்து தொண்டை வழியா போய் இறைப்பைக்கு
போய் சேரும். கருப்பைக்கு போமா? கருப்பைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் மனுஷன் சாப்பிட்டாலும் அப்படித்தானே? யாராக இருந்தாலும் சரி சரி, சாப்பிடுற உணவு தொண்டை வழியா போய் அடுத்து மலைப்பை போய் சேர்ந்துரும், இறைப்பைக்கு போயிடும். ஆமா. அப்ப கருப்பைக்கு வராது. வராது. ஒரு கரு உருவாகும்னா எதுல உருவாகும்? அது சுக்கில சுரணம் என்று சொல்லக்கூடிய ஆவுடைய வித்தகப்பட்டது இந்த கருப்பையில போய் உற்பத்தி ஆகும். முதல்ல கருப்பையில தானே குழந்தை பிறக்கும், கருப்பையில தானே கரு உருவாகும். அப்ப சாப்பிடுற சாப்பாடு இறைப்பைக்கும், அதாவது வீரியமாகப்பட்டது கருப்பைக்கு போனா கரு உருவாகும். இப்ப மயில் வீரியத்தை எடுத்து சாப்பிட்டுச்சு, சரி, அது சாப்பிட்டது எங்க போகும்? கருப்பை, இறைப்பைக்கு போகும். இறைப்பைக்கு தானே போகும், கருப்பைக்கு போகாது. அப்ப கருப்பையில எப்படி மயில் குஞ்சு வந்துச்சு? எப்படி கரு உருவாச்சு? என்ன ஆத்தா சந்தேகத்துல நீ வாட்டி சூட்டிட்டு போனா எப்படி? அதான் கேக்குறேன். இப்ப நான் அழகான ஒரு விஷயம், சாப்பிடுற சாப்பாடு இறைப்பைக்கு தான் போய் சேரணும். ஆமா, கருப்பைக்கு போக வழி இல்ல. அப்ப கருப்பைக்கு போகாம குழந்தை உற்பத்தி ஆகணும்னால் கருப்பை போய் சேரணும். எப்படி உருவாச்சு? அப்ப எப்படி கேக்குறீங்க? ஞாபகம் கேக்குறேன். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்றாங்க, சரி வேணா வச்சுங்க, நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க, இதுல நான் தான் இருக்கேனா? நீங்க தான். சரி, இப்ப நான் உங்களை விரும்புறேன். எப்ப பேச்சுக்கிட்டேன் நல்ல வேலைக்கு நீங்களும் விரும்புறீங்க, சரி, விரும்பும்போது உயிருக்கு உயிரா காதலிக்கணும். உன்னை விட்டு ஒண்ணும் போக முடியாது. நான் மயில தான் கேட்டேன் உங்களுக்கு, நீங்க வேற எதாவது இப்ப சொல்ற விஷயத்துல இருக்கோ? அப்ப எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி மன்னார்குடியில் ஒரு அபிராமின் ஒரு புள்ள மயிலாடுதுறை மாயவரமா மாயவரத்துல ஒரு அபிராமி கண்டக்டர் வேலை பாருங்க. ஆமா, கண்டக்டர் வேலை வேலை தாதீங்க. சரி சரி. அப்ப அபிராமிங்கிற புள்ள அழகான பொம்பளை புள்ள, கிளி மாதிரி புள்ள, சீட் எடுக்குமா? எடுக்கும். கிளி மாதிரி புள்ள, அந்த புள்ளைய நான் விரும்புறேன், சரி அப்படின்னு சொல்றேன். சரி, அவங்க என்ன பண்றாங்க? என்னடா மகனே, அது ரொம்ப தூரம், நம்ம அறந்தாங்க, அவங்க மாயவரம், திடீர்னு ஒரு காரியம் அவசரத்துக்கு நான் போக முடியாது, ஒரு நாள் ஆகி போயிடும். ஆமா இல்லையா? அதாவது கல்யாணத்தை சொன்னா வளவை தான் போய் சேரலாம். சரி, வளகாப்பத்தா சரி போய் சேரலாம். வேணும்னு சொல்றாங்க. இல்ல நான் கட்டாமல தான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்தாக நினைக்கிறீங்க. ஆமா சரி. அடுத்து உங்கள்ட்ட வந்து சொல்றேன், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னமா செய்யலாம் அப்படின்னு நான் கேக்குறேன். நான் எங்க வீட்டுல சொல்லி பார்த்தா எங்க வீட்டுல ஒத்துக்கலன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம்? போய் பாதியில விட்டுட்டு வச்சுங்களேன், பாக்குறவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு விளக்கம் சொல்லாம போற மாதிரி இருக்கும். சுருக்கமா சொல்லுங்க. ரெண்டு பேர் வீட்லயும் ஒத்துக்கல, சரி, அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஊரை விட்டு ஓடி போக வேண்டியது. ஓடி போய் ஆசை 60 நாள் மோக 30 நாள் மொத்தத்துல கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி ஒரு 1/2 கிலோ போட்டு முடி வச்சிருவாங்க. சரி, நம்ம எதுக்கு என்ன தப்பு பண்ணோம்? நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குதியா? சரி, அப்புறம் சுருங்க சொல்றீங்க, அப்புறம் வீர வைக்கிறீங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுது? ரெண்டு பேரும் தாமத்தியம் உறவுல ஏற்படும். சரி, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம். ஏற்படும் போது எனக்காக நீங்க 3 மாசம் கர்ப்பமா இருக்கீங்க. எப்ப கதைக்கிட்ட நல்ல வேலைக்கு கர்ப்பமாயிட்டியே, அப்புறம் நான் விட்டுட்டு ஓடி போயிட்டேன். எப்ப இது 3 மாசத்தோட. இதுக்குதான் யாரையும் நம்பி ஓடக்கூடாது பொம்பளை பிள்ளை எல்லாம். இந்த மாதிரி பாதியில விட்டு ஓடி போயிரு. சரி, உங்க வீட்டுல போய் சொல்றீங்க, உங்க வீட்டுல போய் சொல்றீங்க. சரி, இந்த மாதிரி சண்டால போய் நம்பி போனேன், இவனை நம்பி நான் போனேன், இவன் நடு ரோட்ல விட்டு போயிட்டான்னு எங்க வீட்டுல சொல்றேன். அவங்க செருப்பு கழட்டி அடிப்பாங்க, ஏன்னா பெத்தவங்க இல்லையா, இருந்தாலும் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம தானே பாதுகாப்பாங்க. நீங்க மாசமா இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? வேறங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காதியா, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, நாளைக்கு வீடியோல போட்டு மாசமா இருக்கணும்னு என் வீட்டுல கொண்டு விடுவாங்க. என்ன தப்பா சொல்லணும் இல்லங்க? நீங்க மாசமா இருக்கு உண்மை தானே? யாருக்குங்க? எனக்கு தான். ஐயங்க கதையில தானமா கதைக்கா? அப்ப என்ன உங்க அப்பா போய் உங்க அப்பாட்ட சொல்லும்போது சரிமா நம்மளுக்கு தெரிஞ்சு 3 எழுத்தாந்து எனக்கு தெரியாது, அப்ப நேரா இங்க இது எப்ப நடக்குது? அதெல்லாம் பரவாயில்லை பாத்தீங்களா? அப்ப உங்க வீட்ல போய் சொன்னோம்னா உங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க? போய் நேரா மருத்துவமனைக்கு போவாங்க. போய் மருத்துவமனைக்கு போயிட்டு இது எப்படியா யாருக்கு தெரியும் கருவை கலச்சிருவோம், சரி அப்படின்னு மருத்துவரை பாப்பாங்க. அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஊசி போடுவாரு. சரி, ஊசி போடுவாரா? போடுவாரு. எதுல போடுவாரு? கையில போடுவாங்க. குழந்தைங்க அதே இப்பதான் இடுப்புல போட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்க இருக்கு, அது கருப்பையில இருக்கு. குழந்தை கருப்பையில. ஆமா, கையில ஊசி போடுறதும் கருப்பைக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. இல்ல இல்ல. மாத்திரை கொடுப்பாரா? கொடுப்பாரு. சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். அந்த கரு இருக்குமா இருக்காதா? கரு இருக்குமா இருக்காதா? இருக்காது. குழந்தை குழந்தை இருக்காது. ரன்மே எதுல மாத்திரை சாப்பிடுறீங்க? வாயில தான் சாப்பிடுறேன். குழந்தை எங்க இருக்கு? கருப்பையில இருக்கு. கருப்பைக்கு இந்த இறைப்புக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி குழந்தை அப்படியே கரு கலையுது? இதான் விஷயம். புரிஞ்சுதானே? சரியா சொன்னாரா? ஏயா நான் தான் கேக்குறேன், இந்த ஊருக்கு என்னை கூட்டிட்டு வந்து நான் ஒரு மயில் எப்படி கரு உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டதுக்காக என்னை என் வீட்டுல இருந்து ஊரை விட்டு இழுத்துக்கிட்டு வந்து என்னோட குடும்பம் நடத்தி 3 மாசம் என்ன கர்ப்பமா 3 மாசம் தானே என் வீட்டுல செருப்பால் அடி வாங்க வச்சு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து 3 மாசம் தானடா கலக்கிற வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்கீங்க நீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. புரியுதுங்களா? என்னையா புள்ள கலக்கிறதா? ஐயா நீங்க வர சும்மா கதையில சொல்லிட்டு இருக்காரு. நீங்க காரணங்க, ஆனா கூத்தாடி இங்க பார்க்கணும் வந்துருச்சுன்னா அது கிடையாது. கூத்தாடி சீக்கிரமா படிக்கணும். அதனால வாங்க படல வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. ஒரு பூதிக்கத்துல அந்த வழியை பார்த்து போங்க. வாங்க நீங்க வாங்க வாங்க பட வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. எங்க எங்க நீங்க இப்படி பேசுறீங்க? போன தேடி தானே அழகா பேசுறீங்க.
வாங்க 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 அந்த வழியை பார்த்து போங்க. எங்க நீங்க இப்படி பேசுறீங்க? மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க, வந்து நான் பிடிச்சு தரேன். காயாத கானகத்தேன் என்றுள்ளாவும் நற்காரிகையனா காயாத கானகத்தேன் என்றுள்ளாவும் நற்காரிகையேன காயாத கானகத்தேனா என்றுள்ளாவும் நற்காரிகையேனா காயாத கானகத்தேன் என்றுள்ளாவும் நற்காரிகையேன நற்காரிகையே காரிகையே மேயாதமா 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 கொள்ளி மேவாதமா மேயாதமா மேயாதமா கொள்ளி மேவாதமா மேயாதமா மேவும் கானகமடை நீர் சந்தனமும் முருகும் கமழும் கலமஞ்சல் என்று சுழன்று பறந்து போல் மேயாதே மேவும் கானடை நீர் சந்தனமும் முருகும் கமழும் கலமஞ்சல் என்று கலங்கும் மேயாதமா கானக்குறவர் கலமணியினவள் கானக்குறவர் கலமணியினவள் கானக்குறவர் கலமணியினவள் கானக்குறவர் கலமணியினவள் கானக்குயிலே நிகழ்வுடைய மேயாதே கானக்குறவர் கலமணியினவள் கானக்குயிலே உடையது மேயாதமா இன்னும் சுந்தரி மாபம் தேனும் சுந்தரி மாபம் என்பதனால் ஒரு வரும்போது மேயாதமா தேனும் பாவம் தலைமாவும் தேனும் பாவம் தலைமாவும் என்பதால் ஒரு புள்ளர் போது மேயாதமா சாயாதே கம்புரல் நீர் இருந்தாலோ கொம்புரல் இருந்தாலோ சாயாதே கொம்புரல் இருந்தாலோ மறுத்தம் தலை நிமிர்ந்து அது தன் தலையிலிருந்து பாயாதமா வர கண்டதுள்ளோ உங்கள் பார்வையிலே 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 ஒரு மோகோரை கண்டதுண்டோ புலங்கிட புதிதனை நடைய வாழ்வாரு கண்டதுண்டோ மாறே காணக்குறவர் கண்மணி இனவலர் காணக்கோயிலின் நிகர் குரல் உடையது மேதம் என்றால் உலக மகா பிராடுங்க நீங்க. நீங்க தான் உண்மையத்தான் சொன்னேன். மானுக்கு அடையாளம் கட்ட பெண்ணை கொண்டு அடையாளமா சொல்றீங்களா? அது எப்படி? எதை தேடுறமோ அதான் அடையாளம் சொல்றோம். எதை தேடுறீங்க? மான் வயிற்றுல பிறந்த குட்டி யார் குட்டி? யார் குட்டி? மான் வயிற்றுல பிறந்தா மான் குட்டி. நாய் வயிற்றுல பிறந்த நாய் குட்டி. நீங்க யாருக்கு பிறந்தீங்க? எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது. மானுக்கு பிறந்த மங்கை யாரு? என் மாமு மக. யாரு? எங்க அத்தை மக. எங்க அத்தானா மாமா. மரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் கொடுத்து போர்வையாக்கி மூடவா கல்லே புதுராடகம் விரைவில் அரங்கேறிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் கொடுத்து போர்வையாக்கி மூடவா கல்லே புதுராடகம் விரைவில் அரங்கேறிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் கொடுத்து போர்வையாக்கி
நிற்கிறேன் மாமரத்து புகழத்து மஞ்சம் ஒன்று போடவா உமரத்தில் நிழல் கொடுத்து கோர்வையாக்கி மூடவா போர்வையாக்கி கண்டே புது நாடகம் இரவில் அரங்கேறிடும் மாமரத்தில் புகழத்தில் கொண்டு போடவா வந்தவர் யார் என்று தெரியவில்லை. அழைப்போ முருகப்பெருமானை. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மத்தல மேலும் முரசொலிக்கே வருஷம் நின்றாகி ஒளி இசைக்கே கைத்தலம் நான் பெற்று கனவு கண்டு கனவுகள் நினைவாக உறவு மனப்படைத்தீர் உன்னை நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு அரோகரா சம்போ மகாதேவா வர வேண்டும் சுவாமி. என்னை உனக்கு தெரிகின்றதா? இப்பொழுதுதானே தெரிகிறது. வந்தது தாங்கள் தானே வர வேண்டும். வரமா ஒரே ஒரு வர வேண்டும். உலக மக்கள் இவர் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் என்று என்னையே முதலில் வைத்து அழைக்க வேண்டும் சுவாமி. என் பெற்ற இன்பம் இருக்க வையகம் இன்று முதல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் என்ற வையகத்தில் வாழ்கின்ற மக்கள் அளிப்பதற்கு வாய்ப்பு யாம் தருபு. பேரு சொல்லாத அன்பு அண்ணார் அவர்கள் ரூபாய் எனக்கு 50ஐயும் இங்கே வீராமி அவர்களுக்கு ரூபாய் 50 வழங்கியிருக்கின்றார்கள். அன்பு பொழுங்கி பெருமிஷத்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாகிறேன். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஒரு செழிக்க வேணும் ஞானத்தங்கவே ஒரு வாழ வேணும். பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும். ஒரு செழிக்க வேணும் ஞானத்தங்கவே ஒரு வாழ வேணும். சுழக்கு பண்டி பாலாறு பிறந்த உணர்த்தி ஸ்ரீராம பூர்வம் உலக ஜெய மங்களம் ராஜன் உலகு ராஜா ஸ்ரீ ரூபமுடனே ஸ்ரீராம ரூபம் உலகு ஜெய மங்களம் சுபமங்கலம் மங்களம் தபத்திர சங்கரதா சாமி நாமம் வாழ்க வாழ்கவே. ஆதரைய மூர்த்திக்கு கைலாசவனுக்கு பிரசன்ன தேவிக்கு சத்துரு சந்தார மூர்த்திக்கு சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை